இப்போ யார் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. சந்தோஷம் கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல மாற்று கருத்தே இல்லை, கிடையாது. உண்மை. சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும், ஏன்னா அவனுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியம் பேசிக் எல்லாமே கிடச்சுன்னா அவனுக்கு ஹாப்பியாக இருப்பான். அந்த கண்டிப்பா. ஹாப்பி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திருவிழாக்கள் இது மாதிரிங்கிற விஷயமெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆமா. பண்டிகைகள்லாம் என்னென்னா, அவன் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கிறோம், புத்தாடைகள் அணிவிக்கிறோம். ஆமா. இப்போ எல்லாமே இருக்குது. அப்பப்போ பண்டிகைகள் வரக்கூடிய விஷயத்தில் வந்து நிறைய பண்டிகைகள் வருது. ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கட்டாயம் வந்து புது ஆடை எடுக்கிறோம். புது ஆடை எடுத்துகிட்டு வேணுங்கிற பலகாரங்கள் எல்லாம் வச்சு பண்ணுறோம். கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். இது வந்து ஒரு சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலம். வருஷத்தில் ஒருக்கா பண்ணக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய நிலம். இப்போ சந்தோஷம். நாம் பண்ணக்கூடியது ஒன்லி தமிழருக்கு மட்டுமே. மற்ற எதுக்குமே கிடையாது. ஆமா. ஒன்லி இப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்து தமிழருடைய ஆமாம், தைத்திருநாள் ஆமாம், ஆமாம், அப்படிங்கிறது ஆமாம். சூப்பர். இது உலகளவில் வந்து எல்லாமே தமிழர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது. ஆமா. உலகில் அமெரிக்காவிலே ஆகட்டும், வடநாட்டிலே ஆகட்டும், எல்லா பக்கமும் எங்கெங்கே இலங்கை, மலேசியா எல்லாமே வந்து மலேசியாவில் அது பெரும்பான்மை தமிழர் நிறைய இருக்காங்க. ம். அதனால் வந்து தமிழர்களுக்கு வந்து தமிழர்களால் வந்து கட்டாயம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம்.